அடுத்து நம்ம பார்க்க போறது பூமராங்கான லட்டு சர்ச்சை தலைகீழாக மாறிய சந்திரபாபு நாயுடுடைய கணக்கு என்ன ஆட்சி அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரபாபு நாயுடு போட்ட கணக்கு வேற, நடந்திருக்கிற விஷயம் வேற. திருப்பதியில லட்டு விவகாரம் மிகப்பெரிய பூதாகரமாக மாறிச்சு. லட்டுவில விலங்குகளுடைய கொழுப்பு இருக்கக்கூடிய நெய் கலக்கப்பட்டதாக, மீன் எண்ணெய் இது போன்று கலக்கப்பட்டதாக சந்திரபாபு நாயுடு ஒரு குற்றம் சாட்டு செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பு மிகப்பெரிய சர்ச்சையாக தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய விவகாரமாக மாறிச்சு. முழுக்க முழுக்க ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான முந்தைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி தான் அந்த தவறுகளை செய்தாங்க. திருப்பதி லட்டுல விலங்குகள் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய்யை கலந்தாங்க அப்படின்னு சந்திரபாபு நாயுடு பகிரமா குற்றம் சாட்டினாரு. அது தொடர்பாக மத்திய அரசு திருப்பதி தேவஸ்தானம் கிட்ட ஆந்திர கவர்மெண்ட் விளக்கம் கேட்டாங்க. இப்படி தொடர்ந்து சர்ச்சையாக போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது தொடர்பாக ஜெகன்மோகன் ரெட்டி விளக்கம் கொடுக்கும் போது, இது திட்டமிட்டு எங்க மீது பழி சுமத்துறாங்க, இது பொய் அப்படின்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு வந்தாரு. இப்படியா இந்த விவகாரம் போயிட்டு இப்ப சிறப்பு விசாரணை குழு அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த லட்டு சர்ச்சை இப்படி போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, பாஜகவுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் பண்றாரு. பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்றாரு. அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வருது. BR கவாய் தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு வருது. அவர் தாக்கல் பண்ண வழக்குல என்னன்னா, இந்த லட்டு சர்ச்சை பற்றி உண்மை கண்டறியும் குழு விசாரணை நடத்தணும், ஒரு சிறப்பு குழு அமைக்கணும், ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைத்து உண்மை தன்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுப்பிரமணிய சுவாமி அந்த மனுவில் தெரிவிச்சிருந்தாரு. அந்த விசாரணை இன்னைக்கு BR கவாய் தலைமையிலான அமர்வு விசாரணைக்கு வந்தது. விசாரணைக்கு வரும்போது ஆந்திர அரசு தரப்புல மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜரானாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விகள் ரொம்ப கிடுக்குப்பிடியான கேள்விகளாக இருந்துச்சு. இன்றைய விசாரணையின் போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அதாவது சந்திரபாபு நாயுடு கவர்மெண்ட்டை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க அரசு நிர்வாகத்தை கையில வச்சிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது எடுத்த உடனே ஏன் அதை மக்கள் தளத்துக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்றாங்க. கவர்மெண்ட் நீங்க தானே, தவறு நடந்திருக்கு சொல்றீங்க இல்லையா, அப்ப விசாரணை நடத்தணும் இல்லையா, விசாரணை நடத்தாம அது உண்மைத்தன்மை என்னங்கிறத முழுவதுமாக கண்டுபிடிக்காம உடனே எதுக்கு நீங்க மக்கள் தளத்துக்கு கொண்டு வந்தீங்க, செய்தியாளர் சந்திப்பை ஏன் அதை தெரிவிச்சீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டாங்க. அப்புறம் இது சம்பந்தமாக விசாரிக்க உத்தரவிடப்பட்டு கடந்த ஜூலை மாதம் ஆய்வறிக்கை வெளியாக இருக்கு. நீங்க இந்த கம்ப்ளைண்ட் ஏற்கனவே வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இது தொடர்பாக விசாரிக்க நீங்க விசாரணை நடத்தப்பட்டு அதோடைய விசாரணை அறிக்கைங்கிறது ஜூலை மாசமே உங்களுக்கு வந்திருக்கு. ஜூலை மாசம் வந்த அந்த விசாரணை அறிக்கையை கொண்டு வந்து இப்போ செப்டம்பர் மாசம் எதுக்காக நீங்க பேசணும்? அப்ப இத்தனை நாட்கள் காலதாமதம் செய்து சரியான சந்தர்ப்ப சூழலை பார்த்து நீங்க பேசுறீங்களா? ஜூலை மாதம் வந்த அறிக்கை உடனே உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்திருந்தா நீங்க அப்பவே சொல்லியிருக்கணும் இல்லையா? அதை விட்டு இப்போ வந்து பேசுறீங்களா, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் கேட்டாங்க. திட்டமிட்டு லட்டு விவகாரத்தை அரசியலாக்கி இருக்கீங்க. நீங்க லேப் ரிப்போர்ட் எதுவும் சரியாக இருக்கிறதா எங்களுக்கு தெரியல. இந்த லட்டுல இந்த கண்டென்ட், கொழுப்பு கண்டென்ட், விலங்குகள் கொழுப்பு சேர்க்கப்பட்டதா சொல்லப்படக்கூடிய இந்த லேப் ரிப்போர்ட்டை நாங்க பார்த்தோம். அது ஒரு உறுதியான ஒரு ரிப்போர்ட்டா, ஒரு சரியான ரிப்போர்ட் மாதிரி எங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தை ஊடகத்திடம் ஏன் நீங்க சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இல்லையா? அதை விட்டு நீங்க எப்படி டைரக்டா போய் நீங்க மீடியா கிட்ட சொல்லலாம்? நீங்க செஞ்சது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. சந்திரபாபு நாயுடு மற்றும் ஆந்திர அரசு மீது நீதிபதி கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார். இப்போ சிறப்பு குழு விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது, அந்த விசாரணை முழுவதுமாக முடிவதற்கு முன்பாக எதுக்காக நீங்க இது மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்லி ஒரு பெரிய பதற்றத்தையும் பரபரப்பையும் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சரியான ஒரு கேள்வி கேட்டாங்க. கடவுளை அரசியல் இருந்து தள்ளி வைத்திருக்கணும், நீங்க கடவுளை அரசியல் இருந்து தள்ளி வச்சிருக்கணும், அதான் நாங்க உங்ககிட்ட எதிர்பார்த்தோம், நீங்க அதை பண்ணல, தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரபாபு நாயுடு அரச நீதிபதி கடுமையான கேள்விகளால தொலைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த அளவுக்கு இந்த விவகாரம் மாறதுக்கு சந்திரபாபு நாயுடு செய்த தவறு என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி இது தொடர்பாக விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொன்னாரு, ஜூலை மாதம் அந்த சாம்பிள் எடுக்கப்படுது. திருப்பதி லட்டுடைய அந்த மாதிரிங்கிறது ஜூலை மாதத்துக்கு முன்பாக எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த ரிப்போர்ட் வருது அப்படின்னா, அந்த அந்த ஜூலை மாதம் சாம்பிள் எடுக்கப்படும் போது யாருடைய ஆட்சினா சந்திரபாபு நாயுடு ஆட்சி தான். அப்போ அவங்க அனுமதி கொடுத்து தானே அந்த லட்டெல்லாம் பண்றாங்க, லட்டுல மூலப்பொருட்கள்லாம் கலக்கப்படுது. அப்ப எங்க ஆட்சியில் நடந்த மாதிரி இப்ப சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தெரிவிச்சிருந்தாரு. அதுதான் நீதிபதிகளும் இந்த கேள்வி மூலமாக கேட்க வராங்க. ஜூலைல வந்த ரிப்போர்ட்டை இப்போ வந்து பேசுறீங்க, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்க வராங்க.
அது மட்டும் இல்லாம சந்திரபாபு நாயுடு எதிர்கட்சி தலைவர் கிடையாது, இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது. அவர் இப்போ கவர்மெண்ட், அவரு தான் முதலமைச்சராக, சந்திரபாபு நாயுடு தான் முதலமைச்சராக இருக்காரு. அப்ப முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குது, உலக புகழ் பெற்ற ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல அந்த கொடுக்கக்கூடிய பிரசாதம் அப்படிங்கிறது உலக அளவுல ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரசாதம் போது அதன் சார்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அது முழுவதுமா கண்டறிந்த பிறகுதான், அது விசாரணை நடத்திய பிறகுதான் அதை வெளியில கொண்டு வரணும். ஆனா தொடக்கத்திலேயே இதை வந்து ஊடகத்துக்கிட்ட சொல்லி ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்காரு அப்படிங்கிறதா அவர் செய்த மிகப்பெரிய தவறாக இருக்கு. ஏன்னா இப்போ அதுக்கு பிறகு கூட திருப்பதி லட்டுல இந்த குட்கா பாக்கெட்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வீடியோ தெலுங்கானாவில் வைரலா போச்சு. அப்ப அதுக்கு யாரு பொறுப்பு எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. சந்திரபாபு நாயுடைய செயலால உலக புகழ் பெற்ற லட்டு இப்போ விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ லட்டு பாக்குற எல்லாருக்குமே அந்த விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செயல் தான் ஞாபகம் வரும். ஒரு ஆண்டுக்கு 500 கோடி வருமானம் வரக்கூடிய இந்த லட்டு இப்போ மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாற்றப்பட்டிருக்கு. அப்படின்னா சந்திரபாபு நாயுடைய ஒரு தெளிவற்ற அரசியல் தான் காரணம் அப்படிங்கிறதா இதன் மூலமாக உண்மையான நிலவரமா இருக்கு. அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் வாரி. உளுந்தூர்பேட்டையில்